கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டுமாய் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசேப்பு சொல்கிறார். அன்பானவர்களே, அந்த மனிதனுடைய வாழ்விலே நடந்த ஒரு காரியம் இன்றைக்கும் இது கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வில் கூட உங்களுக்கு எதிராக உங்கள் சொந்த குடும்பமோ அல்லது நீங்கள் பணியாற்றக்கூடிய இடமோ உங்கள் ஊரிலேயோ உங்கள் சொந்த பந்தத்தின் நடுவிலையோ பல்வேறு விதமான தீமைகளை ஒருவேளை உங்களுக்கு எதிராக வைக்கலாம். சில துரோகங்களை கூட நீங்கள் சந்திச்சிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இப்படி பல்வேறு விதங்களிலே மனிதர்களால் நீங்கள் மோசம் போக்கப்பட்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். அது நிமித்தமாக ஐயோ என்னை இப்படி ஏமாற்றி விட்டார்கள், எனக்கு வந்த துரோகம் பெரியது என்று சொல்லி பல்வேறு விதங்களிலே நீங்கள் சந்தித்த அந்த இழப்புகள் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கான ஒரு நல்ல செய்தியை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்களால் ஏமாற்றப்பட்டீர்களோ அதை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு தேவனால உயர்த்தப்படக்கூடிய ஒரு நபர் என்று இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆகவே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் முற்றிலும் ஏமாற்றம், ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றி காட்டினார், உயர்த்தி காட்டினார். எதற்கு அப்படின்னா, அந்த மனிதனை கொண்டுதான் ஆயிரக்கணக்கான லட்சோப மக்களை உயிரோடு காக்க வேண்டும் என்றதான மாபெரும் திட்டத்தை ஆண்டவர் அவன் மேலே வைத்திருந்தார். ஒருவேளை அவனுடைய சொந்த குடும்பம் அவனுக்கு விரோதமாக எழும்பினா, அந்த சொந்த குடும்பத்தையும் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேசத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்பினை அவன் மேலே தேவன் வைத்திருந்தார். இன்றைக்கும் அருமையானவர்களை, நீங்கள் எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டாலும் ஒன்றை நம்புங்க, எனக்கு பல 1000 மடங்கான ஒரு உயர்வை, மேன்மையை, திட்டத்தை என் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். மனிதன் எத்தனை நாளைக்கு என்னை ஏமாற்ற முடியும்? என்னை குறித்து தேவ திட்டம் பெரிதாக இருக்கிறது என்று நினையுங்கள், விசுவாசியுங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை மாறும். வெறுத்தவங்க, ஒதுக்கினவங்க, தள்ளிவிட்டவங்கெல்லாம் ஒரு நாளிலே உங்கள் பாதத்தில் வந்து விழும்படியாக ஒரு சூழ்நிலைகள் வரும். கலங்காதீர்கள், ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து காத்திருங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்களால் ஏமாற்றப்பட்டாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனால் உயர்த்தப்படுகிறோம் என்று யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வைத்து எங்கள் கற்றுக் கொடுத்தீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் இருந்த இழப்புகள் சரி செய்யப்பட்டு உயர்வுகளை, மேன்மைகளை கர்த்தர் தருகிறீர். மனிதன் தீமையானதை செய்யலாம், தேவன் அந்த தீமையை நன்மையாக மாற்றி சத்துருக்கு வெட்கத்தை உடுத்துகிறேன். அப்படிப்பட்ட நல்வாழ்வை எங்கள் வாழ்விலே கர்த்தாவே நீர் தந்து உயர்த்துவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.